ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தங்க நகை கடன்களுக்கு ஆர்பிஐ கொண்டு வந்துள்ள அந்த புதிய விதிமுறைகள் 1 ஏப்ரல் 2026 அமலுக்கு வந்திருக்குது. ஸோ என்னென்ன நியூ ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 1 கிராம் கொண்டு போய் நகை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தொகை வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயர்டு லோன் டு வேல்யூ ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த எல்டிவி ரேஷியோ இது வரைக்கும், அதாவது 31 மார்ச் 2026 வரைக்கும் காமனாக இருந்துச்சு. இது நீங்கள் எவ்வளோ கிராம் நகை வச்சாலும் அது காமனாக இருந்துச்சு. இப்போ வந்து அதில் டயர்டு லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து மேக்ஸிமம் எல்டிவி ஆஃப் 85%, அதாவது அப் டு 2.5 லட்ச ரூபா கடனுக்கு உங்களுக்கு 85% எல்டிவி ரேஷியோ போட்டு கொடுப்பாங்க. முதல்ல இந்த எல்டிவி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது லோன் டு வேல்யூ. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 கிராம் தங்க நகை இருக்குது. அந்த 10 கிராம் தங்க நகை கொண்டு போய் நீங்கள் அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி தேதியில் அந்த 10 கிராம் தங்க நகைக்கு எவ்வளோ தொகை ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 கிராம் தங்க நகை கொண்டு போகிறீங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 10 கிராமோட வேல்யூ 10,000, சாரி 1 கிராம் வேல்யூ 10,000. அப்போ 10 கிராமுக்கு 1 லட்ச ரூபா. ஸோ 1 லட்ச ரூபா நகை கொண்டு போய் நீங்கள் அடமானம் வைக்க போகிறீங்கன்னா, அதில் 85% எல்டிவி ரேஷியோ அப்படின்னா 85,000 உங்களுக்கு கடன் தொகை கொடுப்பாங்க. இதுதான் வந்து லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம தங்க நகையில் வந்து கல் இருக்குது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்காங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து நகைக்கான வெயிட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. மீன்ஸ் கோல்டோடைய வெயிட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருந்த அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து இப்போது ஸ்லாப் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் 2.5 லட்ச ரூபா மதிப்புள்ள நகையை கொண்டு போனீங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மதிப்புள்ள நகை கொண்டு போனீங்கன்னா மேக்ஸிமம் லோன் டு வேல்யூ உங்களுக்கு 85% தருவாங்க. இதே வந்து நீங்கள் கொண்டு போகிற அந்த தங்க நகையுடைய வேல்யூ 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு லோன் டு வேல்யூ 80% வந்து கொடுக்குறாங்க. அப்போ 5 லட்ச ரூபா கொண்டு போனீங்கன்னா 5 லட்ச ரூபாயில் 80% எவ்வளவோ அதுதான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் கொண்டு போகிற நகை வந்து அதனுடைய வேல்யூ 5 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ லோன் டு வேல்யூ வந்து 75% தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 3 வகையான ஸ்லாப் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இதனால் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பல்காக வந்து நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு எதனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சிக்கல் வரும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகையானது, கடன் தொகையானது குறையும். அதுவே நீங்கள் 2 லட்ச ரூபா தான் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் கொண்டு போகிற அந்த தங்க நகைக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையானது அதிகமாக கிடைக்கும். எல்டிவி ரேஷியோ 85% வந்து போடுறாங்க. ஸோ இது ஒரு ரூல்ஸு. ரெண்டாவதாக இங்கே பாருங்கள், கோல்டு குவான்டிட்டி லிமிட் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ நகை கொண்டு போனாலும் அதை அப்படியே வச்சுட்டு அடமான தொகை கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் அது ஆர்னமெண்ட்ஸ் அல்லது ஜுவல்லரியாக இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் உங்களுக்கு தங்க நகையை அடமானத்துக்கு எடுத்துக்குவாங்க. அதே வந்து நீங்கள் கோல்டு காயினை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்கன்னா அதிகபட்சம் 50 கிராம் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஒரு பாரோவர்கிட்ட 50 கிராம் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் சில்வரை கொண்டு போய் அடமானம் வைக்க போகிறீங்க, ஏன்னா சில்வரை வந்து அடமானம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா சில்வர் நகை, வெள்ளி நகையை வந்து 10 கிலோ, அதிகபட்சம் 10 கிலோ வரைக்கும் அடமானத்துக்கு எடுத்துக்கிறாங்க. காயினை பொறுத்த வரைக்கும் 500 கிராம் வரைக்கும் அடமானத்துக்கு எடுத்துக்கிறாங்க. இது வந்து குவான்டிட்டிக்கான ஒரு லிமிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக 1 கிராம் தங்க நகைக்கு நம்மளுக்கு எவ்வளோ கடன் தொகை கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் கொண்டு போகிற அந்த தங்க நகையானது 22 கேரட் கோல்டாக இருக்கும் பட்சத்தில் இப்போ 2026 கரண்ட் இன்றைக்கி தேதிக்கான மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 13,950 ரூபா இருக்குது ஒரு கிராமு. அப்போது உங்களுக்கு ரஃபாக வந்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் 10,500, அதிகபட்சம் 11,900 ரூபா வரைக்கும் உங்களுக்கான கடன் தொகையானது கிடைக்கும். பேங்க்கில் வந்து கிடைக்கும். அதே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்லேயும் அதுதான் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த 10,500 குறைந்தபட்சம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும்? 5 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கினாங்க அவங்களுக்கு வந்து இந்த குறைந்தபட்ச தொகையானது தான் கிடைக்கும். இதே வந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு கடன் தொகை தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு 11,900 ரூபா வரைக்கும் கடன் தொகையானது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்கம் ப்ரூஃப் யாரெல்லாம் சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படின்னா 2.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு கடன் தொகை தேவைப்படுது அப்படின்னா அவங்க இந்த இன்கம் ப்ரூஃபும் சப்மிட் பண்ண தேவையில்லை. மற்றவங்க 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் தொகை வேணும்னா அவங்க இன்கம் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். ஓனர்ஷிப் ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த தங்க நகை வாங்கினதுக்கான பர்ச்சேஸ் பில் வந்து சப்மிட் பண்ணணும். இல்லை பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பேங்க் தரப்புலேருந்து கொடுக்கணும்.
ஓகே, அடுத்ததாக ரீபேமெண்ட் அண்ட் ரினிவல் ரூல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். 12 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் கேப். இப்போது நீங்கள் இன்றைக்கி கடன் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த 12 மாதம் தான் அதுக்கான வேலிடிட்டி. 12 மாதம் முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் செலுத்தியிருக்கணும். ப்ளஸ் வந்து வட்டி தொகையானது எல்லாமே வந்து செலுத்தியிருக்கணும். அதுதான் வந்து 12 மந்த் புல்லட் ரீபேமெண்ட் கேப்பு. செக்டர் ரினியூவல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்படியே ரோல் ஓவர் பண்ண முடியாது. 12 மாதம் கழித்து அந்த கடன் தொகை ப்ளஸ் நீங்கள் வாங்கின அசல் எல்லாமே வந்து செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா வந்து ரினியூவலே ஆகாது. அதே மாதிரி நான் பெர்ஃபார்மிங் அசட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாரோவருக்கான ப்ரொடெக்ஷன். இப்போ கடன் நாம் வாங்குகிறோம், நம்மளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 டே கோல்டு ரிட்டர்ன் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போது நீங்கள் அந்த தங்க நகை வச்சு அடமானம் காசு வாங்கியிருக்கிறோம், காசு எல்லாமே நம்ம திருப்பி கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார அந்த பேங்க்கோ அல்லது என்பிஎஃப்சியோ உங்களுடைய தங்க நகையை திருப்பி கொடுத்துடணும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. பேங்க் லாக்கர் சாவி அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லி டிலே ஆகும். பட் இனிமேல் வந்து அப்படி கிடையாது. 7 நாட்களுக்குள்ளார அந்த நிதி நிறுவனமானது உங்களுடைய நகையை திருப்பி கொடுத்துடணும். சப்போஸ் 7 நாளில் வந்து கொடுக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 வீதம் உங்களுக்கு பேங்க் தரப்புலேருந்து காசு கொடுக்கணும். பெனால்ட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். டிரான்ஸ்பரண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. The reserve price must be at least 90% of the current market value. In case of default, actions must be publicly announced அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு அந்த தங்க நகையை வந்து அவங்க கரெக்டாக 7 நாளில் ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் கிளாரிட்டி. இப்போது வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ரீபேமெண்ட் ஷெட்யூலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ்லேயும் இருக்கணும் அல்லது ப்ரிப்பேர்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலாட்ரல் அண்ட் வேல்யூவேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சில்வர் 10 கிலோ வரைக்கும் நீங்கள் அடமானம் வச்சுக்கலாம். சில்வர் காயினை பொறுத்த வரைக்கும் 500 கிராம் வரைக்கும் அடமானம் வச்சுக்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா இப்போ தங்க நகையை நம்ம கொண்டு போகிறோம், அதில் வந்து கல் வச்சுருப்பாங்க அல்லது மேக்கிங் சார்ஜஸ்லாம் போட்டிருப்பாங்க நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக வாங்கும்போது. ஸோ அதெல்லாம் வந்து அடமானம் வைக்கும்போது எடுத்துக்க மாட்டாங்க. அந்த கல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கோல்டினுடைய கிராம் வெயிட் என்னவோ அதுக்கு மட்டும்தான் வந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. சிம்பிளிஃபைடு ஸ்மால் லோன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் 2.5 லட்ச ரூபாக்குள்ளே லோன் வாங்குறீங்க அப்படின்னா மேண்டட்டரி இன்கம் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டு. இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.